ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடுத்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா 3 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:4:5 எல்சிஎம்மாக கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இந்த நம்பர்ஸ் வந்து ரேஷியோ ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா. ஸோ 3:4:5 3x 4x 5xன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்சிஎம் இதுக்கு கண்டுபிடிங்க. அப்போ நம்ம தனியாக 3x 4x 5xக்கு தனியாக 3 4 5 அலாட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா 3 × 2 × 2 × 5. ஸோ இதில் இன்ட்டு பண்ணால் 60 வரும். ஸோ எல்சிஎம் வந்து 60x. இப்போ இந்த எல்சிஎம் தான் அவன் கொடுத்துருக்கான் 2400. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏன் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா இந்த நம்பர்ஸ் என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த நம்பர்ஸை வந்து எக்ஸ் 3x 4x 5x ஏன்னா ரேஷியோ. ஸோ 3x 4x 5xன்னு மாற்றி அதில் வந்து நம்ம வந்து இதுக்கு உண்டான எல்சிஎம்மை கண்டுபிடிச்சி இந்த எல்சிஎம்மும் கொடுத்த எல்சிஎம்மும் ஈக்குவல் பண்ணிவிட்டு இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நம்பராக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன 3x, நெக்ஸ்ட் நம்பர் என்ன 4x, அடுத்த நம்பர் என்ன 5x. ஸோ 3 × 40 4 × 40 5 × 40 இப்போ நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த நம்பரை நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம மெத்தடில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஹெச்சிஎஃப் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 5 × 2 × 2 × 2 நிற்கிது. ஏன்னா இதில் வந்து காமன் இல்லை, அதனால் நான் வந்து இதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 40. இப்படி தான் இதே மாடல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ்.